ஆல்ரெடி நான் அமேசானில் நீங்கள் செல்லராக வந்திருக்கீங்களா, ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து அமேசானில் நான் சேல்ஸ் பண்ணுறேன்னு வந்திருக்கவங்களுக்கு நான் வார்னிங் பண்ணியிருப்பேன். ஸோ நான் அது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நான் சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ ஒரு டிஸ்க்ளைமர். இது வந்து நான் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி சேல் பண்ணுங்கள், அந்த ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணுங்கள் நான் சொல்லவில்லை. நான் இப்போ சேல் பண்ணுறேன் அதை பற்றி தான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ நாலேஜும் கிடையாது. நான் அமேசானில் வந்து சேல்ஸ் பண்ணுறது வந்து கிச்சன் கேஜெட். ஸோ கிச்சன் கேஜெட்டோட ஜிஎஸ்டி மினிமம் 18% வந்துடுதுங்க. ஸோ அதோட கொரியர் சார்ஜ் வந்து 90 எனக்கு வருது. அதுக்கடுத்து அமேசானோட சார்ஜ் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இது யாராலையுமே ஜட்மெண்ட் பண்ணவே முடியாது. இந்த கோர்ஸ் நடத்துகிறாங்களே இ-காமர்ஸ் பற்றியெல்லாம், ஸோ அவங்களாலேயே இதை பற்றி சொல்லவே முடியாது. அமேசானில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சார்ஜ். என்னோட அனுபவத்தில் நான் என்னமா சொல்கிறேன், டக்குன்னு முடிவு எடுத்துடாதீங்க. நான் எடுத்ததுனால தான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 மந்த்ஸ் வந்து எனக்கு நட்டத்தில் தான் போணுச்சு. அதுக்கு தான் இப்போ ஏதோ ஓரளவு மார்ஜின் கொஞ்சம் நிற்கிற மாதிரி நான் பண்ணுறேன். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, டக்குன்னு எடுக்கிறத விட நீங்கள் யோசித்து பொறுமையாக எடுங்க. நீங்கள் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு தான் மெயின் இந்த செல்லராக நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம். அதுக்கடுத்து நீங்கள் எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணாலும் ஒரு 3 பீஸாக வாங்கிக்கோங்க. நான் 15 ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணேன். அதில் 2 ப்ராடக்ட் தான் கிளிக் ஆனிச்சு, மற்ற எந்த ப்ராடக்ட்டும் கிளிக்கே ஆகலை. ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் ஒரு 3 பீஸாக எடுத்துக்கோங்க, அதான் நல்லது.